இருக்கிறார் என்று அர்த்தமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த, சபைக்கு செல்கிற, ஊழியத்தை செய்கிற, ஊழியங்களை பாரத்தோடு செய்து கொண்டிருக்கிற அன்பு உறவுகளுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நீங்க பயப்படாதீங்க, இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதம் ஒரு மகிழ்ச்சியின் மாதம். அநேகருக்கு கிறிஸ்துவை சொல்ல, அநேகருக்கு கிறிஸ்துவை பறைசாற்ற ஒரு அன்பு ஒரு மாதமாக இது ஒரு வாய்ப்பாக நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. அதாவது மனிதர்கள் இதுவரை ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற, அதாவது நம்ம பார்க்கிறோம் 1 தீமோத்தேயுல தான் அந்த வார்த்தை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, இதுவரை கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற கர்த்தர் தான் சிருஷ்டித்த மனுகுலத்துல தன்னை வெளிப்படுத்தணும். அவர் சிருஷ்டித்த கர்த்தர் சொல்றாரு, அவர் சிருஷ்டித்த மனுகுலத்துக்கு தன்னை வெளிப்படுத்தணும் அப்படி என்பதற்காக, அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும் என்பதற்காகவும், உலக பிரகாரமா இல்லாம, அங்க பாருங்க, பரிசுத்த ஆவின் வல்லமையினால ஒரு கன்னிகை, ஒரு பெண்ணின் வயித்துல அவங்க கர்ப்பத்துல உருவாகி பரிசுத்த வித்தாக, ஒரு பரிசுத்த வித்தாக இந்த உலகத்துல ஒரு மனிதனாக அவதரித்து பிறந்தார். ஏன் ஒரு மனிதனா அவதரிக்கணும் அப்படின்னு சொன்னா, அங்க சொல்லப்படுகிறது, தான் சிருஷ்டித்த மனிதர்கள் தன்னை நேசிக்கணும், அவர்கள் தன்னை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளவும் வேண்டுமானால் ஒரு சாதாரண மனிதனாகத்தான் வெளிப்பட்டால்தான் தன்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதற்காகத்தான் கர்த்தர், அவர் சொல்லப்படுகிறது, ஒரு ஏழ்மை கோலத்துல அன்பின் ரூபமாக இந்த உலகத்துல அவர் இறங்கி வந்தார் என்று சொல்லப்படுகிறது. இது இன்று நேற்று அல்ல, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசியினால இப்படித்தான் உரைக்கப்பட்டது. ஏசாயா அங்க சொல்லப்படுகிறது, ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லி தீர்க்கதரிசி இப்படியாக உரைக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இம்மானுவேலை தான் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் நம்மோடும் அவர் கடந்து வந்து கொண்டிருக்கிறார். நம்மோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த இம்மானுவேல் நம்மளை நடத்துகிறார், நம்மளை போஷிக்கிறார், நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுங்களா? அவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு, நம்ம மேல வைத்திருக்கிற கரிசனம். உலகத்துல கோடி கோடி ஜனங்க இருக்கிறாங்க, ஆனாலும் தேவன் உங்களையும் என்னையும் மட்டும் தெரிந்தெடுத்திருக்காருன்னு சொன்னா, அவருடைய பிள்ளையா நம்மளை தெரிந்தெடுத்திருக்காருன்னு சொன்னா, நம்ம மேல ஒரு நோக்கம் ஆண்டவருக்கு இருக்கிறது, ஒரு கரிசனை இருக்கிறது. அந்த கரிசனை தான் இன்றைக்கு நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அப்படியானால் யாருமே நெருங்க முடியாத ஒரு மகிமையின் தேவனாகிய கர்த்தர் ஒரு சாதாரண மனிதனாக இந்த உலகத்துல வர வேண்டும். யாருமே நெருங்க முடியாது. நீங்க மோசேயை பாத்தீங்கன்னா போய் கேட்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்க கேட்கிறாங்க, நீங்க பாத்தீங்களா அவரை அப்படின்னு. ஸ்தோத்திரம். அங்க பாருங்க, அவரை பார்க்க முடியாத அப்படி ஒரு ஒளியாக, ஒரு மகிமையாக இருக்கிற ஒரு தேவன் நமக்காக அவர் இறங்கி வந்திருக்கிறார். நமக்காக இறங்கி வந்திருக்கிறார். ஏன் தெரியுங்களா? நம்ம மேல ஒரு பெரிய ஒரு கரிசனை, நம்ம மேல ஒரு பாசம். தான் சிருஷ்டித்த மக்கள் கஷ்டப்படக்கூடாது, தான் சிருஷ்டித்த மக்கள் பாவத்துக்கூடாக சென்று விடக்கூடாது. ஏன் தெரியுங்களா? நம்ம மேல அப்படி ஒரு பாசம். ஹல்லேலூயா. அப்படியாகத்தான் இந்த உலகத்துக்கு, மனிதனாக இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். காரணம், தான் சிருஷ்டித்த மனிதர்கள் மேல அவர் வைத்திருக்கிற ஒரு அன்பு. ஹல்லேலூயா. அந்த அன்பின் நிமித்தமா தான் நம்ம மேல அவரு என்ன பண்றாரு, மகனே மகளே என்று சொல்லி அநேக நாட்கள்ல, அநேக நேரங்களில நம்மளை கட்டி தழுவி, தாழ தழுவி கொண்டு, நம்மளை கலங்காதீங்க, திகழாதீங்க என்று சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்தும்படியாக, ஆறுதல் படுத்தும்படியாக அநேக நேரங்கள்ல இருக்க முடியும். ஏன்னா இது அனுபவித்திருக்க மாத்திரம்தான் தெரியும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் தான் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் கூட கடந்து வந்து கொண்டிருக்கிறார். நீ பயப்படாத, கலங்காத, நான் உனக்காக உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார்.
அப்படி வாக்கு கொடுத்த தேவன் அவர் நம்ம கைவிட மாட்டார். இந்த மாதத்துல நீங்க எதை செய்தாலும் வாய்க்கும்படியாக உங்கள் கையின் பிரயாசங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் என்னுடைய மகனுடைய திருமணம் நடந்தது. அருமையான ஜாய் சிஸ்டர் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, கிதியோன் பிரதர் நீங்க கலங்காதீங்க, இந்த திருமண காரியத்துல கர்த்தர் உங்க கூட தான் இருக்கிறாரு, கர்த்தர் உங்களுக்கு பெரிய நன்மையெல்லாம் செய்வாரு அப்படின்னு அவங்க சொல்லி ஒரு சாட்சியின் வேலையை சொல்லி அவங்க முடித்தாங்க. திருமணத்தில் என்ன நடந்தது தெரியுங்களா? திருமணம் எல்லாம் நல்லா போய்கொண்டு இருக்கிறது. திருமணம் முடிஞ்ச பிறகு நான் என்ன செய்ய போறேன், இப்படிப்பட்ட அதாவது மண்டபத்துக்கு செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது, சாப்பாட்டுக்கு செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு, சமயக்காரங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதுன்னு பெரிய ஒரு பாரம் எனக்குள்ளாக இருந்தது. அங்க நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களிடத்த சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஒரு சகோதரி, நம்முடைய இணைப்புல இருக்கிற சகோதரி தான். அவர்கள் முன்னதாவே சொன்னாங்க, நான் வரேன் பிரதர், உங்க திருமணத்துக்கு நான் வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என் முகம் அவங்களுக்கு தெரியல, அவங்க முகம் எனக்கு தெரியல. திருமண மண்டபத்துல அவங்க உட்கார்ந்து எனக்கு ஒரு கால் பண்ணாங்க, பிரதர் நான் திருமணத்துக்கு வந்திருக்கிறேன், நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. திருமணத்தை தான் இருக்கேன், நீங்க உட்காருங்க, நான் வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா பல தடவை அவங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த இடத்துல நான் கடந்து போயிட்டு மறுபடியும் போயிட்டு வந்திருக்கிறேன். ஆனா அவங்களை என்னால பார்க்க முடியல, அவங்களும் என்னால என்ன கண்டுபிடிக்க முடியல. என்ன நடந்ததுன்னா, நானே அவங்க பக்கத்துல ஒரு சகோதரியை கூட்டு வந்திருந்தாங்க. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அவர் டிபில இருப்பாரு தானே, அந்த டிபில அவர் முகம் பாங்க, அந்த முகத்துல அவர் இருப்பாரு, அவராதான் இருப்பாரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நான் போய் அவங்களோட சிஸ்டர் நீங்க தானா அந்த சகோதரின்னு சொல்லி கேட்டு அவங்க சொன்ன உடனே அவங்க ஒரு பெரிய ஒரு குச்சிப்பை, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பெரிய பையை, அந்த பையில ஒளிப்பிடத்தின் பொக்கிஷங்களை உனக்கு தருவேன் என்று ஒரு வசனம் இருந்துச்சு. அந்த பையை நான் ஓபன் பண்ணல. அவங்க சொன்ன ஒரு காரியம், பிரதர் கர்த்தர் உங்களுக்காக கொடுக்க சொன்னார் பிரதர், அதனால இதை கொண்டு வந்திருக்கிறேன், இதை நீங்க வச்சு நீங்க காரியத்தை பாருங்க, இதுல வந்து கேஷ் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல என்னால பார்க்க முடியல. என் மனைவி கிட்ட போய் இதை கொடுத்து, இது மாதிரி சகோதரி வந்திருக்கிறாங்க, இதை வச்சு கொடுக்க சொன்னாங்க, இதை வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மற்ற காரியங்களை பார்த்தேன். திருமணம் முடிந்து வரவேற்பெல்லாம் முடிஞ்சு எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் பண்றதுக்கு நாங்க இந்த டைனிங் ஹால்ல போய் உட்காந்து எல்லாமே அங்க வந்துட்டாங்க. இந்த கொடுக்க பணம் வாங்கணும்லாம் வந்துட்டாங்க. எங்க கல்யாணத்துல ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அங்க எங்க உறவு ஒருத்தவங்க ரொம்ப வசதியானவங்க, பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவங்க, அவங்க பெரிய அமௌண்ட் கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம இந்த கல்யாணத்துக்கு சரி செய்ய வேண்டிய அந்த செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்க பெரிய எதிர்பார்ப்போடு எங்க கூட என் மைத்துனர் இருந்தாரு. அவர் சொன்னாரு, எல்லாத்துக்கும் வந்திருக்காங்கன்னா அந்த பெரிய கவர் ஒண்ணு கொடுத்துருப்பாங்கல்ல, அதை எடுத்து பாருங்க, அதுல இருக்கிற அமௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்க எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானு அந்த கவர் எடுத்து பாக்குறேன், அதுல வெறும் 15,001 ரூபாய் இருந்துச்சு அந்த கவர்ல. அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, சிஸ்டர் அதுல அமௌண்ட் இருக்குன்னு சொன்னாங்களே, அதை எடுத்து ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லி மனைவிட்ட சொல்லும்போது, நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த சகோதரி சொல்லக்கூடாதுன்னு சொன்னதை நான் மறுபடியும் மன்னித்துக் கொள்ளுங்க. ஏன்னா தேவன் செய்த அற்புதங்களை அங்க சொல்லிதான் ஆகணும். என்னன்னா அதுல கட்டுக்கட்டா பணம் இருந்துச்சு. அதுல கட்டுக்கட்டா பணம் இருந்துச்சு. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இதுல எவ்வளவு இருக்குன்னு என்னட்டு நீங்க சொல்லக்கூடாது பிரதர், நானும் உங்கள்ட்ட எவ்வளவு இருக்குன்னு கேட்க மாட்டேன், இதுல பணம் இருக்கு, நீங்க எடுத்து நீங்க பயன்படுத்திங்கன்னு சொன்னாங்க. அந்த பணத்தை நாங்க எடுத்து இந்த எல்லா காசு கொடுக்கறதுக்கு எல்லாமே அந்த பணம் பயனுள்ளதா இருந்தது. எல்லாமே பாத்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டாங்க. அதனால எண்ண முடியல. அந்த பணத்தை எண்ண முடியாத அளவுக்கு வேற ஒருத்தர் எண்ணினாரு. அந்த எண்ணினவர் ரொம்ப கஷ்டப்படுறவரு. அவருக்கு அதுல இருந்து ஒரு 500 ரூபாய் கொடுத்து, இதை நீங்க வச்சீங்க பிரதர் அப்படின்னு சொல்லி, சபையை சார்ந்தவர், வச்சிருங்க பிரதர்ன்னு சொல்லி மீதி அதுல எல்லாத்துக்கும் கொடுத்தது போக அதுல மீதி பணம் இருந்தது. செட்டில்மெண்ட் மண்டபம், சமயக்காரவங்க, கறி எடுத்து கறிக்காரங்களுக்கு கொடுத்தது போக மீதி அதுல பணம் இருந்தது. ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, தேவன் நம்மோடு கூட இம்மானுவேலரா இருக்கிறார். நான் அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், எப்படியாவது சத்தியம் போய் மக்களுக்கு கிடைக்கணும், இந்த சத்தியம் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பா நான் பயன்படுத்தி திருமணத்தை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாம் என்ன ஏளனமா திட்டுனாங்க. என்னங்க இப்படி பைத்தியக்காரத்தனமா இருக்கிறீங்க, கல்யாணத்துல எப்படி நீங்க சத்தியத்தை அறிவிக்க முடியும், சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்ன ஏளனம் பேசினாங்க. ஆனா நான் ஒரு திட்டவட்டமா இருந்தேன். ஒரு நல்ல பெஸ்டான சாப்பாடு கொடுத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி, எல்லாம் புறஜாதி மக்கள் வந்திருந்த சகோதரிகளுக்கு தெரியும்,
புறஜாதி மக்கள் வந்திருந்தாங்க. அதாவது ஒரு 20% தான் அதுல ரட்சிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. மீதி 80% புறஜாதி மக்கள். அந்த புறஜாதி மக்கள் உட்கார்ந்து சத்தியத்தை கேட்கறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அங்க ஒருத்தங்க சொன்னாங்க, நான் ஹார்ட் ப்ராப்ளத்துல இருந்தேன். இந்த ஹார்ட் ப்ராப்ளம் எப்ப என் உயிர் போகும்னு எனக்கு தெரியாம இருக்குது. ஆனா அங்க சொல்ல வந்த ஒருத்தர் பேசினவர் சொன்னாரு, உங்களுக்கு ஆயுசு வேணுமா, தீர்க்காயுசு வேணுமான்னு கேட்டாரு. தீர்க்காயுசு வேணும்னு சொன்ன உடனே நான் கையை உயர்த்தினேன். உங்க ஆண்டவர் என்னை தொட்டாருன்னு சொன்னார். இது பெரிய ஒரு சாட்சியாக இருந்தது. நான் மண்டபத்துக்கு 1400 பேர்த்த நான் பார்க்கல. அந்த ஒரு சாட்சியை வைத்து இந்த ஒரு சாட்சிக்காக தான் இவ்வளவு ரூபாய் செலவு பண்ணணுமா, இவ்வளவு ஒரு சாட்சியை ஆண்டவர் கொடுத்திருக்காருன்னு சொல்லி மிக சந்தோஷப்பட்டேன். அப்ப எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நம்ம ஆண்டவருக்காக நம்ம துணிஞ்சு நம்ம செய்யும் போது ஆண்டவர் இப்படியெல்லாம் நம்மள அவர் வழி நடத்துவரா இருக்கிறார். யாருமே இதை நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்படி ஒரு சம்பவம் எங்க வாழ்க்கையில நடந்தது, மண்டபத்துல நடந்ததுன்னா யாருமே நம்ப மாட்டேன்றாங்க. இப்படி எப்படி நடக்கும், கனவுல தானே நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கனவை கூட மெய்யாக ஆக்குவதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அதுல அந்த பணம் நீங்க நம்ப மாட்டீங்க, இன்னும் குறையல அந்த இடத்துல. அந்த ஏன்னா அவங்க எந்த மனதோடு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அவங்க மனசுல அவ்வளோ வாஞ்சியோட தான் கொடுத்திருப்பாங்க. இந்த சகோதரனுக்கு இந்த பணம் பயனுள்ளதா இருக்கும். அப்ப ஆண்டவர், நான் கேட்பேன், ஆண்டவரே ஒருவேளை அந்த சகோதரத்தை நீங்க பேசியிருப்பீங்களோ, என்னை பத்தி ஏதாவது சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே? அப்ப என்ன நோக்கத்துல யாருமே கொடுக்க மாட்டாங்களே, இவ்வளவு பெரிய அமௌண்ட் நமக்கு கொடுக்கறதுக்கு எப்படி மனது வரும்? எனக்கெல்லாம் அந்த மனசே வராது ஆண்டவர். அப்படிங்கும் போதுதான் ஆண்டவர் பேசினாரு, தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அப்படிப்பட்ட மனுஷனை அவருக்கு ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டா, பிரச்சனையை சால்வ் பண்ணு நினைச்சிட்டா, அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. யாராவது ஒருத்தரை ஆண்டவர் உருவாக்கிடுவாரு. யாராவது ஒருத்தரை என்ன பண்ணுவாரு, உருவாக்கி கொண்டு விட்டுருவாரு. நான் நினைச்சேன் அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கணும் மேடையில உட்கார்ந்து பேசுறதுக்கு அப்படின்னு பார்த்தேன். எனக்கு சந்தர்ப்பம் சூழ்நிலை சரியில்லை. அதனால ஸ்தோத்திர, கர்த்தர் நல்லவர். அப்படியெல்லாம் உதவி செய்கிற கர்த்தர் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சொல்லப்படுகிறது, நான் அங்க உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எரேமியால நாம் பார்க்கிறோம், 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை தெரியுமா? என்ன தெரியுமா? உன்னை ரட்சிப்பதற்காக உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து என்ற பெயருக்கு அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. இயேசு என்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அவர் ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி நம்மளை ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம் என்று சொல்லி மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது. அதற்காகத்தான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நம்மை ரட்சிக்கும்படி அவர் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு எதுக்கு பயம்? பண்டிகை நினைச்சு பயமா? இல்ல குடும்பத்தை நினைச்சு பயமா? பிள்ளைகளை நினைச்சு பயமா? இல்ல வரப்போகிற அதை எதிர்கொள்ள போகிற எல்லா காரியத்தை நினைச்சு பயமா? சோத்திரம், நானும் என் மனைவி மண்டபத்துல அப்படித்தான் சுத்தி வந்தோம். யாரையும் விஷ் பண்றது கூட எங்க அந்த அளவுக்கு மனது இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த தேவைகளை எப்படி சந்திக்க போறேன்னு ஆண்டவர் சொல்றாரு, மகனே நான் உன் கூட இருக்கிறேன்ல, இம்மானுவேலரா இருக்கிறல்ல, நீ எதுக்கு பயப்படுற, நீ எதுக்கு திகழற, நீ எதுக்கு கலங்குறன்னு சொல்லி ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். சோத்திரம். மனுஷனால கூடாதது. நாங்க நினைச்சோம் ஒரு பெரிய கவரு, பெரிய பணக்காரவங்க இந்த கவர் வச்சு இந்த பிரச்சனை நாங்க முடிச்சலாம் நினைச்சோம். ஆனா என் சிந்தனை அப்படி இருக்குது. ஆனா தேவனுடைய சிந்தனை அப்படி இல்லை. தேவன் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அப்படி உங்களுக்கும் இந்த நாள்ல உதவி செய்ய முடியும் என்பதை நான் இந்த நேரத்துல சொல்ல ஆசைப்படுகிறேன். அது மாத்திரம் இல்லை. அவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், 1 யோவான் 29 வாசிங்களா யாராவது ஒருவர்? யோவான் 1ஆம் அதிகாரம் 29 யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஸ்தோத்திரம். யோவான் 1ஆம் அதிகாரம் 29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். இயேசு கிறிஸ்து உலகத்துல அவதரிக்கும் போது உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாகத்தான் அவர் அவதரித்தார். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நமக்கு கொடுக்கணும், நாம இந்த உலகத்துல பாவம் இல்லாம வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் என்ன பண்றாரு? ஸ்தோத்திரம், ஒரு அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்துக்கு அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், ரட்சிப்பு குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால்
தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அப்ப இப்படிப்பட்ட விலையுயர்ந்த ரட்சிப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் போது இதை நம்ம அலட்சியப்படுத்த கூடாது. நம்ம வாழ்க்கையில தேவன் என்ன நடக்கணும் திட்டம் வச்சிருக்கிறாரோ அது சரியா நடக்கும். எந்த சூழ்நிலையிலையும் யாரை குறித்தும் யார் மூலமாக நமக்கு பிரச்சனை வருகிறதோ எதை குறித்து கவலைப்படாம நீங்க உங்க ரூட்ல கரெக்டா நீங்க போகும்போது அவர் நம்ம ரட்சிக்கிறார், நம்மளை பாதுகாக்கிறார், நம்மளை கவனிக்கிறார். யாராவது உங்களை திட்டுறாங்களா? யாராவது உங்களை அவமானப்படுத்துறாங்களா? யாராவது சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லி உங்களை கஷ்டப்படுத்துறாங்களா? உங்க பாரங்களை தேவ சமூகத்துல வைத்து விடுங்க. ஏன் தெரியுங்களா? நீங்க போற வழி சரியா போய்கிட்டு இருக்கிறதுனாலதான் அவங்க எல்லாம் உங்களை திட்டிட்டு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். நீங்க சரியான ரூட்ல போறீங்க சகோதரி சகோதரா, நீங்க சரியான ரூட்ல போயிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா உலகம் உங்களை வேற மாதிரி பாக்குது, ஆனா ஆண்டவர் நம்ம வேற மாதிரி பாக்குறார். ஏன் தெரியுமா? அவர் நம்மளை இன்னும் பயன்படுத்தணும். என் பிள்ளையை இன்னும் அதிகமா அவரை நேசிக்கணும்னு சொல்லி நேசிச்சு அவர் இந்த இடத்துல நம்மளை கொண்டு விட்டு இருக்கிறார். இந்த இணைப்பு நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா ஒரு சாதாரணமான காரியம் கிடையாது. இந்த இணைப்பால அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அநேகர் ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க நினைக்கிறீங்க இந்த ஜெபம் பண்ண ஆண்டவர் யாருக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ அவங்க வாழ்க்கையில ஒரு மறுரூபத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, ஒரு மறுரூபம் ஆகி கொண்டிருக்கிறது. குடும்பம் சந்தோஷமா இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? இந்த குடும்பங்கள், இந்த இணைப்புல இருக்கிற அத்தனை குடும்பம் சந்தோஷமா இருக்குது, களிப்பா இருக்குது, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. காரணம் ஒண்ணு இல்ல, இந்த இணைப்புல ஜெபிக்கிறாங்களே அது சாதாரண ஒரு ஜெபம் கிடையாது. அந்த ஜெபத்துல வல்லமை இருக்குது, அந்த ஜெபத்துல ஸ்தோத்திர தேவனுடைய அனுகூலம் இருக்குது. யாரும் சும்மா சாதாரணமா ஜெபத்தை சொல்றாங்க, ஏதோ சாதாரணமா ஜெபிக்கிறோம்னு நினைச்சிட கூடாது. காரணம் தெரியுமா? தேவனுடைய அனுமதி இல்லாம நம்ம யாருக்கும் ஜெபிக்க மாட்டோம். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு இந்த ஜெபம் தேவைப்படுது. உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை எல்லாமே என்ன தெரியுங்களா? விலையேறப்பட்ட வார்த்தை. ஒரு நபருக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க, ஒரு நபருக்காக பாரப்படுறீங்கன்னா அது தேவன் திட்டம் வைத்துதான் இந்த இணைப்பில் நம்ம கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அங்க என்ன சொல்லப்படுகிறதுனா உலகத்தின் பாவங்களை தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி. அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை நம்ம இந்த உலகத்துல அவர் தெரிந்திருத்திருக்காருன்னா அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நீங்க மறந்துவிடக் கூடாது. நம்ம ரட்சிக்கும்படியாக கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். மூன்றாவதாக ஸ்தோத்திரம் அங்க சொல்லப்படுகிறது, ரட்சிப்பின் அனுபவத்துல நீங்க வாழும்படியாக. ரட்சிப்பின் அனுபவத்துல வாழ்றதுன்னா எப்படி தெரியுங்களா? எல்லா சௌகரியங்களும், எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா நன்மைகளும் உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகள் மத்தியில, நீங்க உங்க சந்ததி மத்தியில, உங்க வேலை ஸ்தலத்துல, நீங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா இந்த ரட்சிப்பின் அனுபவம் தான் உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து போகிற பாதைகளை உங்களை சரி பண்ண போகிறது, செவைப்படுத்த போகிறது. நீங்க ரட்சிப்பு அனுபவத்துல இருக்கிறவங்களையும் ரட்சிப்பு இல்லாதவர்களையும் நீங்க பார்த்து பாருங்க. அதுல ஒரு பெரிய வித்தியாசம் நீங்க பார்க்க முடியும். காரணம் தெரியுமா? கர்த்தருக்குள்ளாக நீங்க உண்மையா இருக்கும்போது, கர்த்தருக்குள்ளாக நீங்க ஒரு உண்மையான அனுபவத்துக்கூடாக நீங்க ரட்சிப்பின் அனுபவத்துக்கூட இருக்கும்போது கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலகி காப்பார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் உங்களை விலகி காப்பார். காரணம் தெரியுமா? அவர் இம்மானுவேலராய் நம்மோடு கூட இருக்கிறாராம். ஹல்லேலூயா. இம்மானுவேலர் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாளுல, இந்த கிறிஸ்துமஸ் அனுசரிக்கக்கூடிய இந்த மாதங்களில நீங்க எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம பிள்ளைகளோடு கூட இருக்கிறார், நம்ம செய்கிற எல்லா ஊழியங்களும் கூட இருக்கிறார், நம்ம செய்கிற எல்லா காரியங்களும் கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், 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 ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.